தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழக அரசு காஷ்மீரிலே கொல்லப்பட்ட அந்த இந்துக்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியை கூட சாராய வியாபாரிக்கு பிராத்தல் கேஸ் நடத்துறவர்களுக்கு கூட பெரிய பெரிய பேனர் அடித்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசை நடத்துகிற அந்த கட்சி. ஆனால் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு, அதுவும் கப்பல் படை அதிகாரிக்கு, அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்திய உளவுத்துறை அதிகாரி கொல்லப்பட்டதற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்கு பேனர் கட்டக்கூடாதாம். அதை காவல்துறை கிளி தெரியுமா? இதெல்லாம் இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழக அரசை நடத்துகிற திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார் என்று தெரிகிறார். ஆக இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிற தமிழக அரசையும் கண்டித்துத்தான் இன்றைக்கு எங்களுடைய கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம், ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். இனிமேல் தமிழக அரசு பாரத தேசத்திலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு எந்த முயற்சியும் உருவாக்கினாலும் அதை கண்டிக்கிற இடத்திலே இந்திய மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் பொங்கி எழுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிற அதே நேரத்தில் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை இந்துக்கள் என்று கேட்டு இனி இந்துவா என்று கேட்டு அவர்களை துன்புறுத்தி கொன்ற அந்த இஸ்லாமிய தீவிரவாதம் விரைவில் வேறறுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். எல்லா ஊர்களையும் போய், இங்க பக்கத்துல கூட நீர்மோர் கடை, இது இந்த இரங்கல் தெரிவிக்கிறத பத்திரிகைகள் எடுத்து போட்டக்கூடாதுன்னு உங்களை உட்கார வச்சுக்கிட்டு 9 மணிக்கு வரேன்ட்டு இன்னொரு வரைக்கும் உங்களை எல்லாம் பத்திரிகையாளர்களாக நிக்க வச்சுக்கிட்டு நீர்மோர் கொடுத்துக்கிட்டு வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டிய இடத்துல வாழ்க கோஷம் போடுறவன் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவனா தான் நான் ஏத்துக்க முடியும். ஆக முதலமைச்சர் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று சொன்னால் அவருக்கு கட்சி கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டியதானே? இன்னைக்கு இருக்கு அவர்களுக்கு விழா. ஆக பேசுவது ஒன்று, நடந்து கொள்வது ஒன்று. ஒட்டுமொத்தமாக ஓட்டு பிச்சைக்காக இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிற கட்சியாக திமுக இருக்கிறது. அதன் ஆட்சியாக திமுக ஆட்சி தமிழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழக அரசு காஷ்மீரிலே கொல்லப்பட்ட அந்த இந்துக்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியை கூட சாராய வியாபாரிக்கு, பிராத்தல் கேஸ் நடத்துறவர்களுக்கு கூட பெரிய பெரிய பேனர் அடித்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசை நடத்துகிற அந்த கட்சி. ஆனால் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு, அதுவும் கப்பல் படை அதிகாரிக்கு, அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்திய உளவுத்துறை அதிகாரி கொல்லப்பட்டதற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்கு பேனர் கட்டக்கூடாதாம். அதை காவல்துறை கிளி தெரியுமா? இதெல்லாம் இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழக அரசை நடத்துகிற திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார் என்று தெரிகிறார். ஆக இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிற தமிழக அரசையும் கண்டித்துத்தான் இன்றைக்கு எங்களுடைய கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம், ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். இனிமேல் தமிழக அரசு பாரத தேசத்திலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு எந்த முயற்சியும் உருவாக்கினாலும் அதை கண்டிக்கிற இடத்திலே இந்திய மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் பொங்கி எழுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிற அதே நேரத்தில் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை இந்துக்கள் என்று கேட்டு இனி இந்துவா என்று கேட்டு அவர்களை துன்புறுத்தி கொன்ற அந்த இஸ்லாமிய தீவிரவாதம் விரைவில் வேறறுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். எல்லா ஊர்களையும் போய், இங்க பக்கத்துல கூட நீர்மோர் கடை, இது இந்த இரங்கல் தெரிவிக்கிறத பத்திரிகைகள் எடுத்து போட்டக்கூடாதுன்னு உங்களை உட்கார வச்சுக்கிட்டு 9 மணிக்கு வரேன்ட்டு இன்னொரு வரைக்கும் உங்களை எல்லாம் பத்திரிகையாளர்களாக நிக்க வச்சுக்கிட்டு நீர்மோர் கொடுத்துக்கிட்டு வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டிய இடத்துல வாழ்க கோஷம் போடுறவன் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவனா தான் நான் ஏத்துக்க முடியும். ஆக முதலமைச்சர் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று சொன்னால் அவருக்கு கட்சி கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டியதானே? இன்னைக்கு இருக்கு அவர்களுக்கு விழா. ஆக பேசுவது ஒன்று, நடந்து கொள்வது ஒன்று. ஒட்டுமொத்தமாக ஓட்டு பிச்சைக்காக இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிற கட்சியாக திமுக இருக்கிறது. அதன் ஆட்சியாக திமுக ஆட்சி தமிழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.